தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தமிழருடைய ஆணையை தாங்கள் பெற்றிருப்பதாக பெரிய அளவிலே பொய்யை கூறிக்கொண்டு, ஆகவே எங்களுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி. அமைப்புகள் பிரிந்து நின்ற காரணத்தினாலே தமிழ் தேசிய வாக்கு சிதறடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் என்ற காரணத்தினாலே நியூ டெல்லியில பேசின பொழுது சற்று எங்களுடைய மனதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. இந்தியாவுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு அவர்கள் சாயறதுக்கு அது உதவும். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுக்குமே தங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாத. நாங்கள் தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ தோற்கடிக்கிறதுக்கோ அல்லது மக்கள் மட்டத்திலே அவர்களை நிராகரிக்க பண்றதுக்கோ எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. பாராளுமன்றத்திலே தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தவிர்க்க முடியாத சக்திகள். தமிழ் தேசிய நிலப்பாட்டு உயிரோடு இருப்பதாக இருந்தால் அவர்களோடு இணைந்துதான் நாங்கள் அதை காப்பாற்றலாம். அவர்களை தோற்கடிக்கிறதோ ஓரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டை பலமாக வலியுறுத்துவதற்கு தயங்குகின்ற நிலையிலே 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கவும் ஈழத்திலே வந்த அநாதைகளாகத்தான் இருந்திருக்கின்றோம். ஏன் நம்முடைய தலைவர்கள் 2009 ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு சென்று 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய ஆதரவையும் மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. மக்கள் கண்மூடித்தனமாக ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நிலையில் ஏன் நாங்கள் இந்த 16 வருஷமாக அவர்களுடைய ஆதரவை திரட்டவில்லை? தமிழீழம் தனிநாட்டுக்காக தீர்மானம் நிறைவேற்றித்தான் இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இங்க ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கும் தாங்கள் மிக உறுதியாக இருக்கிற ஒரு நிலையில தான் அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சென்று நாங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் கிளப்பினோமாக இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு பொங்கும். நாட்டை பிரித்துத்தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த வகையிலே இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு ஒரு நாளும் உங்களை கைவிட போறதில்லை. உங்களுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நீங்கள் கொந்தளிக்க வேண்டும்.